அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அந்த பக்கம் இருக்கிறவங்கள அந்த பக்கம் எஞ்சி வந்துருங்க. அந்த செட் அப்படியே இந்த பக்கம் வாங்க. தஃபத்தல் தஃபத்தல், இங்க வாங்க. பெரிய பசங்களா இருக்காங்க, இங்க வா, இங்க முன்னாடி வா. உன்னையே தான் இன்ச்சு வா, சிரிக்காது. இங்க வர சொன்னேன். இதுல தெரியுதா, நீங்க வந்திருக்கிறது கல்யாண வீடு இல்ல, மார்க்க நிகழ்ச்சிக்காக. சரியா? கல்யாண வீட்டுக்கு வந்தவாறு ஓரம் உட்காந்து அட்டி போட்டு பேசிட்டு இருக்காரு. எங்க வாங்க, உங்களதான் எஞ்சி வா, பயப்படாத, எங்க வா, கடிச்சுலாம் தின்ற மாட்டேங்க வா. உட்கார், இப்படி உட்கார், ஒன்னும் ஆயிராது. இங்கிட்டு வாங்கடா, ஏன்டா? இடத்த விட்டு நவலையே நீ, அந்த இடத்த விட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா அம்மா பஅத். மாஷா அல்லாஹ், காலையிலேருந்து நல்லா தூங்கி எந்திரிச்சு வந்திருக்கோம். நீங்கள்லாம் அல்ஹம்துலில்லாஹ் காலையிலேருந்து 6:30 மணிலேருந்து 7 மணிலேருந்து கிட்டத்தட்ட மார்க்க விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷேக் 2 ஆலிம்கள் உங்களுக்கு முதலாவதாக சமூக பணி, இஸ்லாத்தில் சமூக பணி அப்படின்ற அடிப்படையில் அவங்களும் 1 மணி நேரம் அழகான முறையில் உங்களுக்கு ஏற்ற மாதிரியும், அதுக்கடுத்ததாக இஸ்லாத்தில் கல்வியை பற்றிய முக்கியத்துவத்தை பற்றியும் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதனுடைய அருமை என்ன என்கின்ற விஷயத்தில் எல்லாம் நமக்கு முன்னாடி கல்வியிலையும் வயதிலையும் மூத்த 2 ஆலிம்கள் பேசிட்டு போயிருக்காங்க. அப்படிதானே? அடுத்ததா உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வரக்கத் செய்யட்டும். மாஷா அல்லாஹ். அதாவது நல்ல கல்வி அறிவு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்து, மார்க்கத்தில் ஈடுபாடை தந்து, மார்க்க விளக்கத்தை தந்து, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா நீங்கள்லாம் சொர்க்கத்திற்கு போய் அடையக்கூடிய அளவிற்கு கல்வியை பெற்று அதற்கேற்றாறு போல் தௌஃபீக்கை பெற்று இந்த உலகத்தை வாழ்றதுக்கு அல்லாஹ் தஆலா நம்ம எனக்கு தௌஃபீக் செய்யட்டும். அடுத்ததா இந்த நிர்வாகிகள் மாஷா அல்லாஹ் முதலாவதாக நல்ல முறையில் ஒரு ஆரம்பம், இது இளைஞர்களுக்காக, இளம் இளைஞர்களுக்காக அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இது தொடர்ச்சியா அடுத்தடுத்ததா ஒட்டுமொத்த மக்களுக்கு எல்லாருக்கும், ஆண்கள் எல்லாருக்கும், பெண்களுக்கு எங்கெல்லாம் இதே மாதிரி தர்பியா வகுப்புகள் தொடர்ச்சியாக நடத்துவதற்கு அல்லாஹ் தஆலா இந்த நிர்வாகத்திற்கும் உதவி செய்யணும். வாராந்திர கல்வி வகுப்புகள், அகீதா வகுப்பு, ஃபிக்ஹ் வகுப்பு என்றெல்லாம் நடத்தினாங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அது வந்து நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அதற்கு இந்த நிர்வாகத்திற்கும் உதவி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தபடியாக ஆரம்பமா இங்க நம்ம வந்திருக்கிறதுக்கான நோக்கம், முதலாவதாக நம்ம ஒரு இடத்துக்கு மார்க்க விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா அது எந்த இடமா இருந்தாலும் சரி, அது நீங்க ஒரு தர்பியா இப்படின்னு ஒரு தர்பியா வகுப்பு அப்படின்னு கூப்பிட்டாலும் சரி, அல்லது வேற ஏதாவது பயான் நிகழ்ச்சிக்கு நீங்க போனாலும் சரி, ஜுமாவுக்கு போனாலும் சரி, ஜுமாவட்டினால ஜுமா தொழுவ போவோம்ல, அந்த தொழுகைக்காக போனாலும் சரி, எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒரு விஷயத்தை கேட்க போறோம் மார்க்க விஷயமா அப்படின்னா முதலாவதாக நாம் சரிபடுத்தி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது இல்லாம நம்ம அங்க போய் வேஸ்ட். நீங்க அந்த ஒரு விஷயத்தை சரிபடுத்தாம ஒரு நாள் தர்பியாவாக இருந்தாலும் சரி, 1 மாத கால தர்பியாவாக இருந்தாலும் சரி, அது பெரிய அளவுல நம்மளுக்கு பயனளிக்காது. அதை நம்ம சரிபடுத்திக் கொள்ள வேண்டிய முதலாவது விஷயம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடியது இன்னமல் அஅமாலு பின்னியாத். இன்னமல் அஅமாலு பின்னியாத். நம்மளுடைய செயல்கள் எல்லாம், நம்ம என்ன காரியம் செய்தாலும் அதெல்லாம் எதன் அடிப்படையில் தான் இருக்கும்? நம்முடைய எண்ணத்தின் அடிப்படையில் தான் இருக்கும். நம்ம என்ன நினைச்சு ஒரு இடத்துக்கு போறோமோ, நம்ம எதை எதிர்பார்த்து ஒரு இடத்துக்கு போறோமோ அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில தான், அந்த நம்மளுடைய எண்ணத்தின் அடிப்படையில அந்த ஒட்டுமொத்த செயலும் நமக்கு இருக்கும். முதலாவதாக நாம் இந்த இடத்துல சரிபடுத்திக் கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, நம்மளுடைய எண்ணத்தை நம்ம சரிபடுத்திக்கணும். இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா, இங்க ஒரு நாள் நீங்க செலவு பண்றீங்க அப்படிதானே? இன்னைக்கு உங்களுக்கு சண்டே வேற லீவு நாள் தானே, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஹாஃப் எலியுடைய முந்தின நாள் ஒரு லீவு நாள்ல நீங்க இருக்கீங்க. நீங்க விளையாண்டு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட கழிக்க வேண்டிய நேரத்தை நீங்க இங்க வந்து நம்ம செலவு பண்றோம் ஒரு நாளை. சரியா? உங்களுடைய நேரத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க. அப்படிங்கும் போது அது பயனுள்ளதா மாறணுமா வேணாமா?
வெறுமனே சும்மா நான் வந்துட்டு போனேன் அப்படின்னு இருந்தா அதுல என்ன தேவை இருக்கு? அதுக்கு நம்ம விளையாண்டுட்டே இருந்திருக்கலாமே. இங்க வந்து அதுக்கு நான் வீட்டுல தூங்கி இருக்கலாம், அல்லது பையனோட போய் விளையாண்டு இருக்கலாம். நான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கேன், இவ்வளவு நேரம் பேச்சை கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா அது எனக்கு எப்படி இருக்கணும்? யூஸ்ஃபுல்லா, பயனுள்ளதா எனக்கு அது இருக்கணும். அப்படி இல்லாட்டா அது வேஸ்டா போயிடும். அப்படிதானே? அது பயனுள்ளதாக எனக்கு மாறணும் அப்படின்னா நான் என்னிடத்துல என்னுடைய எண்ணத்தை நான் சரிப்படுத்திக்கணும். எப்படி எண்ணத்தை நான் சரிப்படுத்திக்கணும் அப்படின்னா, இங்க வந்து நான் இருக்கிற இந்த நேரத்துல இங்க சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எதுக்காக சொல்லப்படுது? என்னுடைய வாழ்க்கையில நான் அமல் செய்வதற்கு, என்னுடைய வாழ்க்கையில அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவதற்காக எனக்கு இங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது. அப்படிங்கும் போது இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்கள் எல்லாம் நான் சரியா கேட்டுக்கணும். இந்த விஷயங்களை எல்லாம் சரியா நான் கேட்டு அதையெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையில அமல் செய்வதற்கு ஒரு முயற்சி செய்யணும். என்னுடைய வாழ்க்கையில நான் இந்த விஷயங்கள் எல்லாம் சரியா கேட்டு அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் சரியான முறையில் அமல் செய்வதற்கு முயற்சி செய்யணும் என்கின்ற எண்ணத்தை, அதாவது அந்த நீயத்தை முதலாவதாக நீங்க வச்சுக்கிறீங்க. முதலாவதா இதுவரையே இல்லாட்டாலும் அறிஞர்கள் சொல்றாங்க, முன்னாள் அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்க கல்வியை கத்துக்குருவோம் முதலாவதா, அதுக்கப்புறமா நீயத்தை கத்துக்கிட்டோம் அப்படின்னு. சேரும்போது போய் மதசாலையா இங்கே படிக்கிறதுக்கு சேரும்போது ஏதோ சேர்ந்தாச்சு, வீட்டுல சேர்த்து விட்டாங்களோ எப்படியோ ஒரு அடிப்படையில் போய் சேர்ந்தாச்சு. சேர்ந்ததுக்கு அப்புறம் மார்க்க விஷயங்கள் தெரிய வருது. அதற்கு அப்புறம் நாங்க எங்களுடைய நீயத்தை நாங்க சரிப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த கல்வியை நான் கத்துக்கிறதின் மூலமா என்னுடைய வாழ்க்கையை நான் சரி பண்ணணும், இதன் மூலமா சமுதாயத்துக்கு பயன்படணும் என்று எங்களுடைய நீயத்தை நாங்க சரி பண்ணணும் அப்படின்னு அறிஞர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம இங்க வரும்போது எப்படி வேணா வந்திருக்கலாம், சரிங்களா? வரும்போது எப்படி வேணா வந்திருக்கலாம். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய நீயத்தை முதல்ல சரி செஞ்சுக்கணும். எப்ப நீயத்து சரியாகுதோ, நம்மளுடைய நீயத்து எப்ப சரியாகுதோ அப்பதான் அல்லாஹ் தாலா நம்முடைய அமலையும் சரி செய்து தருவான். அந்த நீயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அல்லாஹ் தாலா நம்முடைய அமல்களை சரி செய்து தருவான். சரியா? அப்ப முதலாவதாக நீயத்து எப்படி நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கேட்டு அதை என்னுடைய வாழ்க்கையில நான் கடைபிடிச்சு வாழ்வேன். இங்க எதெல்லாம் செய்யணும்னு சொல்றாங்களோ இன்ஷா அல்லாஹ் அதை நான் செய்யறதுக்கு ஒரு முயற்சி எடுப்பேன். இங்க எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களோ இன்ஷா அல்லாஹ் அதையெல்லாம் நான் விட்டு விலகி இருக்கிறதுக்கு நான் ஒரு முயற்சி எடுப்பேன் என்ற ஒரு நீயத்தை முதலாவதா கொண்டு வந்துக்கணும். சரியா? சரி. அடுத்ததா அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறக்கப்பட்ட வசனங்களில் இறுதியாக இறக்கப்பட்ட வசனங்களில் ஒன்று, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. உங்களுக்கு இன்றைய தினத்தில் என்னுடைய மார்க்கத்தை பூரணப்படுத்தி விட்டேன். அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு இன்றைய தினத்தில் என்னுடைய மார்க்கத்தை நான் பூரணப்படுத்தி விட்டேன், உங்கள் மீது என்னுடைய அந்த நியாமத்துகளை எல்லாம் நிரப்பமாக தந்துட்டேன். உங்களுக்கு என்னுடைய நியாமத்துகளை எல்லாம் நிரப்பமாக தந்து விட்டால், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. உங்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எனக்கு பொருந்திக் கொள்ளப்பட்ட மார்க்கமாக நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். என்னன்னா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் கற்றுத்தரப்படாத விஷயம் என்று ஒன்று கிடையாது. விளங்குதா? இந்த இஸ்லாத்துல நம்ம ஏற்று வாழக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கமாக இந்த இருக்கா இல்லையா இஸ்லாமிய மார்க்கம், இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல இஸ்லாமியர்களுக்கு சொல்லித்தரப்படாத விஷயம் என்று ஒன்று கிடையாது. எதுவாக இருந்தாலும் சரி. எந்த அளவுக்குன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கது அல்லமக்கும் நபியுக்கும், உங்களுடைய நபி உங்களுக்கு அனைத்தையும் கற்று தந்துள்ளார்கள், உங்களுக்கு அனைத்தையும் கற்று தந்திருக்காங்க. குல்ல ஷைஇன் ஹத்தல் ஹிரா, கழிவறைக்கு போயிட்டு வரக்கூடிய அதனுடைய ஒழுக்கம் முதற்கொண்டு கற்றுத்தரப்பட்டுள்ளது. கழிவறைக்கு உள்ளக்கு போகும்போது என்ன சொல்லிட்டு போகணும், வெளியே வரும்போது என்ன சொல்லிட்டு வரணும், உள்ள இருக்கும் போது என்னென்ன காரியங்கள்லாம் என்ன மாதிரி சிந்தனைகள்லாம் வரக்கூடாது, உட்காரும் போது கழிவறையில உட்காரும் போது எப்படி உட்காரணும், இது முதற்கொண்டு என்ன செய்யப்பட்டிருக்கு, நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கு, சொல்லித்தரப்பட்டிருக்கு. இந்த அளவிற்கு இஸ்லாம் அனைத்து விஷயங்களையும் கற்றுத்தந்துள்ளது. விடுபட்ட விஷயம் என்று ஒன்றும் கிடையாது. இஸ்லாம் எனக்கு இதை பத்தி எனக்கு இஸ்லாம் சொல்லி தரல, இந்த விஷயத்தை பத்தி எனக்கு கற்றுத்தரல என்று ஒரு விஷயம் இஸ்லாத்தில் கிடையாது. அந்த அளவிற்கு அனைத்து விஷயங்களும் கற்றுத்தரப்பட்டிருக்கு. சரியா? சரி. இப்ப அதே அடிப்படையில் நம்ம வரும்போது இந்த விளையாட்டு நம்மளுக்கு இங்க கொடுக்கப்பட்ட தலைப்பா தானே, இந்த விளையாட்டை பற்றியும் இஸ்லாம் அழகான முறையில் வரையறுத்து சொல்லியிருக்கு. என்னென்ன எப்படி எப்படி இருக்கணும், அதில் அனுமதிக்கப்பட்டது என்ன, அதில் தடை செய்யப்பட்டது என்ன, அதற்கான வழிமுறைகள் என்ன என்ற விஷயங்களை எல்லாம் இஸ்லாம் அழகான முறையில கற்றுத்தந்திருக்கு. சரிங்களா? அதை நம்ம இன்ஷால்லா பார்க்கலாம். சரி, முதலாவதா விளையாட்டு அப்படின்னா அதனுடைய வரம்பு என்ன? நம்மளை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு என்றா எந்த இடத்துக்கு வந்துடுறோம் அப்படின்னா, அது அந்த நேரம் ஃபுல்லா எனக்கு ஜாலியா இருக்கணும், பசங்க கூட இருக்கணும், அந்த நேரத்துல எனக்கு ஹராம்கள் கிடையாது, நான் என்ன வேணா செய்வேன், நான் என்ன வேணா பேசுவேன், நான் எங்க வேணா போவேன், நான் யார் கூட வேணா இருப்பேன், எப்படி வேணா இருப்பேன் என்ற ஒரு இடத்துக்கு நம்ம வந்துடுறோம். ஏன்னா அது விளையாட்டு.
அது எனக்கு பொழுதுபோக்கு. அந்த நேரத்துல என்னால எந்த அளவுக்கு நான் ஜாலியா ஃபன்னா நான் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் இருப்பேன் என்ற இடத்துக்கு நம்ம வந்துடுறோம். இதை நம்ம விளையாட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். விளையாட்டுக்கு ஒரு வரம்பு இருக்கு. விளையாட்டுக்கு அதான் இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய விளையாட்டு. விளையாட்டுக்கு இஸ்லாம் விளையாட்டை தடை செய்யவெல்லாம் இல்லை, அழகா அனுமதிச்சிருக்கு. ஒரு வரம்பு இருக்கு. முஸ்லீம் என்றாலே ஒரு வரம்புக்குள்ள நின்று வாழக்கூடியவன் தானே. அதனால தெரிஞ்சுக்கிறேங்க, ஒரு முஸ்லீம் என்றால் ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள்ள இருந்து வாழக்கூடியவன் தான் ஒரு முஸ்லீம். ஏனோ தானோன்னு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்ன வேணா செஞ்சுக்கிருவேன், என்ன வேணா பேசிக்கிருவேன், எப்படி வேணா இருந்துக்கிருவேன் வாழக்கூடியவன் வந்து ஒரு முஸ்லீம் இல்லை. ஒரு முஸ்லீம்னா அவனுடைய வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள, இஸ்லாம் என்ற வட்டத்துக்குள்ள இருந்து வாழணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த விஷயங்களுக்குள்ள இருந்து வாழணும். குர்ஆன் ஹதீஸுக்குள்ள இருந்து வாழணும். அதை தாண்டி நான் என்ன வேணா பேசுவேன், எப்படி வேணா இருப்பேன்னு சொல்றவன் வந்து ஒரு முஸ்லீமாக இருக்க முடியாது. அதே மாதிரிதான் விளையாட்டையும் இஸ்லாம் வரையறுத்து தருது. நான் எப்படி வேணா விளையாடுவேன், என்ன வேணா செஞ்சுக்கிடுவேன், விளையாட்டு தானே, ஜாலியா இருக்கிறது தானே, அது பொழுதுபோக்கு தானே, அதுல ஏன் இதை ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்றீங்க, என்ன வேணா செய்யலாம்ல, இதையே பண்ணக்கூடாது, அதே பண்ணக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது ஏன் சொல்றீங்க என்றெல்லாம் அல்ல. அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு, ஒரு வழிமுறை இருக்கு. சரியா? இது ஒண்ணு. ரெண்டாவது, விளையாட்டு அப்படின்னா இஸ்லாத்தில் நம்ம முன்மாதிரியாக ஒரு விஷயத்தை எடுக்கிறதா இருந்தா நேரம் எங்க போகணும்? 1400 வருஷத்துக்கு முன்னாடி போய் தான் கொண்டு வரணும். அங்கதான் நம்மளுக்கு இஸ்லாம் இருக்கு. அங்கிருந்து தான் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த, சஹாபாக்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் இருந்து தான் நமக்கு தேவையான விஷயங்களை முன்னுதாரணங்கள் நம்ம எடுத்துட்டு வரணும். சரிங்களா? இப்ப அந்த காலத்துக்கு நம்ம போகும்போது அங்க இருந்த விளையாட்டு என்பது டோட்டலா வேற, இப்ப இருக்கக்கூடிய விளையாட்டு என்பது டோட்டலா வேற. அங்க இருந்த விளையாட்டுக்கான நோக்கம் வேற, அங்க இருந்த விளையாட்டுடைய வழிமுறை வேற, அங்க இருந்த விளையாட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் வேற, இங்க இருக்கிறது வேற. இப்ப அங்க விளையாட்டு அப்படி இருந்துச்சுன்னா அதற்கான நோக்கமா என்ன இருந்தது அப்படின்னா அது ஒரு பொழுதுபோக்கு. ஒன்றில் அது பொழுதுபோக்கு. இது கொஞ்ச நேரம் எப்ப நம்மளுக்கு ஃப்ரீ டைம் ஈவினிங் நேரத்துல கிடைக்குதோ அந்த நேரத்துல மத்த நம்முடைய வேலைகளை எல்லாம் நிறைவேற்றியது போக நமக்கு ஃப்ரீயாக ஒரு நேரம் கிடைக்கும் போது அந்த நேரத்துல கொஞ்ச நேரம் பொழுதுபோக்குக்காக பயன்படுத்துவோம் என்பதுதான் விளையாட்டா இருந்துச்சு. ஒண்ணு. அதனுடைய வழிமுறைகள் என்ன விளையாட்டை நிறைவேற்றுறதுக்கு அப்படின்னு அந்த காலத்துல பார்த்தோம்னா அவங்க உடலுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களை தான் விளையாட்டு அந்த இடத்துல வச்சிருந்தாங்க. தங்களுடைய அது விளையாட்டு அவங்க எதெல்லாம் செய்யறாங்களோ அது எல்லாமே அவர்களுக்கு உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி தரக்கூடிய விஷயமா இருந்துச்சு. இதுதான் விளையாட்டு. எப்படி இருந்துச்சுன்னா ஒண்ணு உடலுக்கோ மனதுக்கோ அவங்களுடைய அந்த விளையாட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவின் காரணமாக உடலுக்கோ மனதுக்கோ அது ஒரு பிரிஸ்கா, ஒரு புத்துணர்ச்சியா அது இருந்துச்சு. இப்ப இருக்க காலத்துல நீங்க விளையாட்டுன்னு வாங்கல, விளையாட்டுன்னு தான் சொல்றான், அதை கேமிங் அப்படின்னு தான் சொல்றான். அதுக்குன்னு ஒரு ஸ்கெடியூல் போட்டு வச்சிருக்கான். ஒரு வாரத்துக்கு இத்தனை தடவை நான் அதை லாகின் பண்ணணும், ஒரு வாரத்துக்குள்ள இத்தனை கேமு நான் அதில் ஜெயிக்கணும், அப்பதான் அந்த வீக்கெண்ட்ல என்னால் அந்த லீக்ல ஜெயிக்க முடியும். எது கேம்? விளையாட்டு அவன் அதை தான் வச்சிருக்கான். வாலிபால் விளையாடுறது, ஃபுட்பால் விளையாடுறது, அதை ஒரு சைடு ரெண்டாவது வைங்களேன். போன்ல விளையாடுறதுல இதுல முதல்ல இப்படிதான் விளையாட்டு வச்சிருக்கான். அவன் ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளு எந்த அளவுக்கு ஸ்கெடியூல்டா இருப்பாரோ அந்த மாதிரி வச்சிருக்கான் கேமுக்கு. இப்படி ஒரு கேம் உலகத்துல இருக்கவே இல்லை. புரியுதா? கேம்னு தான் பேர், அதுக்கு விளையாட்டுன்னு தான் பேரு. ஒரு பிசினஸ் மேன் எந்த அளவுக்கு சிந்திப்பானோ இத்தனை மணிக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த அளவுக்கு சிந்திக்கிறான் கேமுக்கு, இல்லையா? ஆமாவா இல்லையா? யோசிச்சு விளையாடுறானா இல்லையா? என்னென்னமோ பண்றான். கேட்டா கேம் விளையாட்டுங்கிறான். அதுக்காக அவ்வளவு நேரம் ஒதுக்குறான், அவ்வளவு யோசிக்கிறான், அவ்வளவு அதை பத்தியே பேசுறான். ஸ்கூலுக்கு போனாலும் அதை பத்தின பேச்சு, வீட்டுக்கு வந்தாலும் அதை பத்தின பேச்சு, வெளியே விளையாடுறதுக்கு தெருவுல சுத்திக்கிட்டு இருந்தாலும் அதை பத்தின பேச்சு. அதை தாண்டி அதை விளையாடுறது வேற, அதை தாண்டி அதை விளையாடுறது வேற. இப்படிதான் இப்படி ஒரு கேம் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுட்டு வந்த காலத்துல இருந்துச்சான்னு கேட்டா கிடையாது. இந்த மாதிரி ஒரு கேம் விளையாட்டு என்கின்ற முறையில இப்படி ஒரு வழிமுறை அல்லாஹ்வுடைய தூதர் அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல இருந்து வழிமுறைய விளையாட்டு இப்படிதான் இருந்துச்சுன்னு எடுத்து சொல்லணும்னு வந்தோம்னா இங்க இருக்கக்கூடிய விளையாட்டு டோட்டலா வேற வடிவத்துல இருக்கு. இங்க இருக்கக்கூடிய விளையாட்டு என்று சொல்லிட்டு அது எப்படி இருக்கு? டோட்டலா வேற வடிவத்துல இருக்கு. அப்ப அந்த காலத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய விளையாட்டுகள் வேறு, இப்ப நம்ம விளையாட்டு என்ற அடிப்படையில நம்ம நினைச்சு வச்சிருக்க விஷயங்கள் வேறு. சரியா? சரி. அடுத்ததா இப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல இருந்துதான் நம்ம உதாரணம் சொல்லணும். விளையாட்டுக்கான அந்த வழிமுறைகள் அது எப்படி இருக்கணும் என்கின்ற விஷயங்கள்லாம் சொல்லணும். சரியா? அறிஞர்கள் முதலாவதா விளையாட்டுடைய ஆரம்பம், எதற்காக விளையாட்டு அப்படின்னா நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இஸ்லாம் அனைத்தையும் வரையறுத்து தந்திருக்கு. விளையாட்டு தானே, போயிட்டு போகுது, தாறுமாற அது எப்படி இருக்கணுமோ அப்படி வேணா இருந்துக்கலாம் என்று இஸ்லாம் விடல. சரியா? இஸ்லாம் வரையறுக்கக்கூடிய அந்த விளையாட்டுல அறிஞர்கள் முதலாவதாக சொல்லக்கூடிய இதுக்காக தான் விளையாட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எதுன்னா
அது அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதற்கு நமக்கு பயனுள்ளதா இருக்கும். எது? விளையாட்டு. நாம் விளையாடக்கூடிய விளையாட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவேளை ஜிஹாத் இருந்து அதற்காக போர் செய்வதற்காக தயாராகக்கூடிய நிலை இருந்தா அந்த போருக்கு நான் தயாராவதற்காக எனக்கு அந்த விளையாட்டு பயனுள்ளதா இருக்கணும். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தெருவை கடந்து போறாங்க. ஒரு தெருவை அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி கடந்து போகும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு குலத்தார்கள் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அம்பு எரிஞ்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. என்ன செய்றாங்க? அம்பு எரிஞ்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இருமு பனி இஸ்மாயில், இஸ்மாயிலுடைய சந்ததிகளே நீங்க அம்பு எரிங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதிக்கிறாங்க, செய்ய சொல்றாங்க. அம்பு எரிங்க. ஏன்னா ஆபாக்கும் கான ராமியா, உங்களுடைய தந்தை இஸ்மாயில் இருக்காங்களா இல்லையா இஸ்லாம், அவர்கள் வந்து அம்பு எறியக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அம்பு எறியக்கூடிய விஷயத்தை அந்த இடத்துல கற்றுத்தர்றாங்க, செய்ய சொல்றாங்க, அனுமதிக்கிறாங்க. அப்ப இது ஜிஹாதுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயம். முதலாவதாக அம்பு எறிவது, அதே மாதிரி ஈட்டி எறிவது, இது போன்ற விஷயங்களை எல்லாம் எதெல்லாம் உடலுக்கு ஆரோக்கியம் தருமோ, இதெல்லாம் உடலுக்கு ஆரோக்கியம் தருமோ அது தொடர்பாக இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களையும் சேர்த்துக்கலாம். சரிங்களா? அம்பெறிவது, ஈட்டி எறிவது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இதை நீங்க விளையாடுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஏவி இருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாம், இந்த விளையாட்டுகளை எல்லாம் நீங்க விளையாடுங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஏவி இருக்கிறத பார்க்கிறோம். இது முதலாவதாக விளையாட்டை அல்லாஹ்வுடைய தூதர் எந்த விளையாட்டை ஏவுனாங்க, விளையாட சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கான இது. ரெண்டாவது, குர்ஆன் ஹதீஸ்ல தடுக்கப்பட்ட விளையாட்டுகளும் இருக்கு, ஹராம். அந்த விளையாட்டு விளையாடுவது யதார்த்தத்திலேயே ஹராம். அப்படி ஒரு விளையாட்டை விளையாடவே கூடாது. அப்படின்னா என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது அந்த தாயக்கட்டை இருக்கா இல்லையா, தாயம் உருட்டுவது, இந்த விளையாட்டை அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியாக ஹராம் ஆக்கினார்கள். இந்த விளையாட்டை நீங்க விளையாடக்கூடாது. இந்த விளையாட்டை நீங்க தாயம் உருட்டி விளையாடுவோம்ல வீட்டுல எல்லாம், தெரியுதுல, தாயம்னா டைஸ், அந்த விளையாட்டு விளையாடுவோம்ல, இந்த விளையாட்டை அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியாக ஹராம் ஆக்கினாங்க. அதை விளையாடுவது பாவம், அதை விளையாடுவது என்பது பாவம். இப்ப அறிஞர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த டைஸ் இது எதற்காக தடை செய்யப்பட்டது அப்படிங்கன்னா, அது உருண்டையா இருக்கு, உருட்டி விட்டு விளையாடுறது அப்படிங்கிறதுக்காக அது தடை செய்யப்படவில்லை. அது என்னன்னா, அதுல எந்த ஒரு பலனும் இல்லாம நிறைய நேரம் அதுல வேஸ்டா போகும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இதை ஹராமாக்கினார்கள் என்ற காரணத்தால அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த டைஸ் மாதிரியா தான் கேரம் போர்டு விளையாடுவது, இந்த டைஸ் மாதிரியா தான் செஸ் விளையாடுவது, இதை எல்லாமே அறிஞர்கள் ஹராம் தான். எது? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த டைஸ ஹராமாக்குனாங்கல்ல, அந்த லிஸ்டுக்குள்ள வரக்கூடியதுதான் இந்த கேரம் போர்டு, செஸ். ஏன்னா எந்த ஒரு பலனும் இல்லாமல் நேரத்தை திங்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிற காரணத்தால். இங்க செஸ் அதெல்லாம் பார்த்தா நம்ம விளையாடுறது கூட பிரச்சனை இல்லை. இங்க இது பசங்க விளையாடுறது கூட ஏதோ கொஞ்ச நேரத்துல முடியும்னு வைங்களேன். இதுக்குன்னு பெரிய பெரிய விளையாட்டெல்லாம் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல விளையாடுறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வாரக்கணக்கில் நடக்கும், அதெல்லாம் வாரக்கணக்கில் அந்த கேம் நடக்கும். அவ்வளோ நேரம் யோசிப்பான், 1 மணி நேரம், 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் யோசிச்சுட்டு அந்த சிப்பாயர் ஒரு தள்ளுவான். நம்ம எடுத்த ஒண்ணு செய்யறத அவன் என்ன செய்வானா, 1/4 மணி நேரம் யோசிப்பான், அரை மணி நேரம் யோசிச்சுட்டு அந்த ஒண்ணு தள்ளுவான். திரும்ப ஆப்போசிட்ல இருக்கவன் அவன் ஒரு அரை மணி நேரம் யோசிச்சுட்டு இன்னொன்னு தள்ளுவான். எந்த ஒரு பலனும் அவனுக்கோ சமுதாயத்துக்கோ அவனுடைய உடலுக்கோ அவனுடைய சிந்தனைக்கோ, சிந்தனை நல்லா இருக்கும்னு செஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒண்ணும் கிடையாது. ஒரே விஷயத்தை போட்டு அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் சிந்தனை வளராது. மற்ற விஷயங்களை அதை எப்படி மேல கொண்டு வரணும், அதை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை யோசிச்சாதான் சிந்தனை வளருமே தவிர இதுல ஒரு சிந்தனையும் வளர போறது கிடையாது. இது டோட்டலா ஒட்டுமொத்த நேரத்தையும் வேஸ்ட் ஆகக்கூடிய விஷயம். இது நேரத்தை அதிகமாக தின்று எந்த ஒரு பலனும் இல்லாமல் ஆக்கக்கூடிய விஷயமா இருக்கிறதாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் இது யதார்த்தத்திலே என்ன செய்யறாங்க, ஹராமாக்குறாங்க. இப்ப ஹராமான கேம் எதுன்னு தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சுக்கிறது எதுக்கு சொல்லுங்க பாப்பா சத்தமா. என்ன செய்யக்கூடாது? அதுக்குதான் தெரிஞ்சுக்கிறது. சொல்றது புரியுதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஹராம்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன செய்யணும், அதை விளையாடக்கூடாது. என்னென்னது? இந்த டைஸ் உருட்டி விளையாடுறது, கேரம் போர்டு விளையாடுறது, செஸ் விளையாடுறது, இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஹராமாக்கியிருக்காங்க. சரிங்களா? சரி, அடுத்ததா இன்னும் சில விளையாட்டு இருக்கு, அது அல்லாஹ்வுடைய தூதர் ஹராமாக்கல, ஆனா சில ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் அதுக்குள்ள வரும்போது அந்த கேம் ஹராம் ஆகும். இப்போ என்னன்னா அப்படின்னா, உதாரணமாக சொல்லும் போது உருவப்படங்கள் வரைவது. இப்ப நீ படம் வரைகிற அப்படின்னா, படம் வரைஞ்சு நீ விளையாடுற அப்படின்னா, நீ பொதுவா மற்ற படங்கள் ஒரு இயற்கை காட்சி வரைகிற அல்லது வேற ஏதாவது ஒரு பில்டிங் வரைகிற, இந்த மாதிரி வரையும் போது அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. மனித உருவத்தை வரைகிற அல்லது வேற ஏதாவது உருவத்தை வரைகிற, அதுக்கு கண்ணு வச்சு, அதுக்கு மூக்கு வச்சு, அதுக்கு வாய் வரைஞ்சி, அதுக்கு முகம் ரெடி பண்ணி இப்படி வரையும் போது இந்த கேம் என்னவாகும்? இந்த மாதிரி வரைவது என்பது ஹராம். ஏன்னா
உருவம் வரைவது என்பது, உருவத்தை வடிப்பது என்பது, அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, அது நீ வரைஞ்சாலும் சரி, பெயிண்ட் அடிச்சாலும் சரி, சிலையாக செதுக்கினாலும் சரி, போன்ல ஏதாவது நீ பண்ணாலும் சரி, எல்லாமே என்னது? ஹராம். உருவம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் ஹராம். அப்ப நீ விளையாட்டுங்கிற பேர்ல, இது வெளியேறா பெரிய அளவுல எல்லாம் நடக்கும். படம் வரைவது, பொம்மை வரைகிறது, அதுக்கேற்ற மாதிரி ஸ்கெட்ச் பண்றது, இதெல்லாம் என்னது? ஒட்டுமொத்தமா ஹராம். இந்த மாதிரி விஷயங்களை கேம் விளையாட்டு என்கின்ற அடிப்படையில இதை செய்யறோம் அப்படின்னா, இந்த மாதிரி படம் வரையக்கூடிய விஷயங்கள் என்னப்பா, அதான் எல்லாம் அதான். அது மனித படமாக இருந்தால் ஹராம், மற்றது பிரச்சனை இல்லை. மனிதனோ அல்லது மற்ற உருவங்களோ இருந்தா அது என்னது? ஹராம். அது இல்லாம ஒரு வீடு வரைகிறது, ஒரு இயற்கை காட்சி வரைகிறது, வேற விஷயங்கள் வரைகிறது, இதெல்லாம் என்னது? பிரச்சனை இல்லை. ஒரு உருவம், ஒரு உயிருள்ள ஒரு உருவத்தை அதற்காக ஒரு படம் மாதிரி வரைஞ்சி எடுக்கிறது தான் என்னது? ஹராமாக்கப்பட்டது. இது ஒண்ணு. ரெண்டாவது, இசை கலந்திருக்கக்கூடிய கேம், மியூசிக் இருக்கக்கூடிய இடம். ஒண்ணு முதல் அதுல ரெண்டு இருக்கு. ஒண்ணு என்னன்னா, அந்த கேமே மியூசிக்கா தான் இருக்கும். அதுல யதார்த்தமே, உதாரணமா இந்த கீபோர்டு வாசிக்கிற மாதிரி, கிட்டார் வாசிக்கிற மாதிரிலாம் கேம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அது கேமே என்னதான்? இசையால தான். இந்த மாதிரி கேம்கள் என்னது? விளையாடக்கூடாது, இது ஹராம். ரெண்டாவது, மற்ற கேம் தான், போன்ல இருக்கக்கூடிய மற்ற கேம். ஆனா அதுல இசை இருக்கும், அந்த இசையும் என்னதுதான்? மியூசிக் இருக்கும், பேக்ரவுண்ட்ல மியூசிக் ஓடிட்டு இருக்கும், அதுவும் என்னதுதான்? ஹராம். இப்படி யதார்த்தத்துல அது ஹலாலாக, அதாவது நார்மலாக அது விளையாடக்கூடிய ஒரு கேமாக இருந்தாலும், இந்த மாதிரி மார்க்கம் ஹராமாக்கிய வேறு சில விஷயங்கள் அது உள்ள வந்து சேரும் போது அந்த கேம் என்ன ஆகுது? ஹராம் ஆயிருது. அப்ப படம் வரைகிறது, இந்த மியூசிக்கு, இது கலந்திருக்கிறது. மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விஷயங்கள்ல நம்ம விளையாடக்கூடிய இடத்துல அதிகமா நம்மள்ட்ட ஏற்படக்கூடியது தவறான அசிங்கமான வார்த்தைகள், செயல்கள். தவறான அசிங்கமான வார்த்தை பேசுறது, கேவலமா இருக்கும். சின்ன பையனா இருப்பான், உங்க உட்கார்ந்துருக்க மாதிரி இந்த அவ்வளோ பெருசுக்கு இருப்பான். அவன் பேசுற வார்த்தையை கேட்டா அல்லாஹு தாலா கெட்ட வார்த்தை பேசுபவர்களை வெறுக்கிறான். அல்லாஹு தாலா, அல்லாஹுக்கு விருப்பமானவரா இருக்கணும்ன்ற ஒரு ஆசை நம்மளுக்கு இருக்க வேணாமா? அல்லாஹு தாலா வெறுக்கக்கூடிய, அல்லாஹு தாலா என்னடா இது, என்னுடைய படைப்பு, என்னுடைய அடியான் இப்படி பேசுறானேன்னு அல்லாஹு தாலா அரிசிக்கு மேல இருந்து என்னைய பார்த்து முகம் சுளிக்கிறான் அப்படின்னா நான் எப்படி எடுத்துக்கிறது? என்னுடைய வாப்பா அம்மா என்னைய பார்த்து முகம் சுளிக்கிற மாதிரி நான் இருந்தாலே கஷ்டமா இருக்கு. சரியா? தெரிஞ்சவங்க ஜமாத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் என்னைய பார்த்து முகம் சுளிக்கிறாங்க அப்படின்னாலே கஷ்டமா இருக்கு. அல்லாஹு தாலா முகம் சுளிக்கிறான், அல்லாஹு தாலா வெறுக்கிறான், கேவலமா நினைக்கிறான். யார சொல்லுங்க பாப்போம்? அசிங்கமான வார்த்தைகள் நடக்குதா இல்லையா? இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். கேம் விளையாடுறோங்கிற பெயர்ல விளையாட ஆரம்பிச்சுட்டா போதும், அது வரைக்கும் கூட ஓகேன்னு வச்சுக்கிறீங்களேன். விளையாட்டுன்னு வந்து நான் ஆரம்பத்திலேயே அதான் சொன்னேன், விளையாட்டு என்றாலும் அதுக்குன்னு ஒரு வரம்பு இருக்கு. விளையாட்டு என்றாலும் அதுக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கு, அதுக்குள்ள இருந்துதான், அவ்வளவுதான். அதுதான் இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு தான் எடுத்துக்கணும். விளையாட்டு தானே அப்படி இருக்கா, எல்லாத்தையும் நான் என்ன வேணாலும் செய்வேன், நான் என்ன வேணாலும் பேசுவேன், நான் எதை வேணாலும் பண்ணுவேன். சிங்கமான வார்த்தைகள், கேவலமான, இப்ப உட்கார்ந்து இருக்கும் போது கூட கம்ப்ளைண்ட், கெட்ட வார்த்தை பேசுறானோ, அசிங்கமான வார்த்தை பேசுறானோ. சின்ன பசங்க, நான் நிறைய மதரசால இருக்கக்கூடிய மதரசா பசங்களுடைய பெற்றோர்கள்ட்ட பிள்ளைய வெளியே அனுப்புவது பயமா இருக்கு. சின்ன பிள்ளைய வெளியே எதுக்கு, யாரை பார்த்து அவங்க பயப்படுறாங்க தெரியுமா? கொலகாரம் இல்ல, ரேபிஸ்ட் இல்ல, கற்பழிக்கக்கூடியவன் இல்ல, அதை பார்த்தாலும் அவங்க பயப்படல. கெட்ட வார்த்தை பேசக்கூடிய சின்ன பசங்களை, 4, 5 வயசு 7 வயசு பையனை பார்த்து பெற்றவங்க பயப்படுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு, உன்னைய பார்த்து சின்ன வயசு 7 வயசு 8 வயசு 9 வயசு இந்த வயசு பையனை பார்த்து பெற்றவங்க பயப்படுறாங்க. என் பிள்ளைய வெளியே இருப்ப பயமா இருக்கு, ஏதாவது வார்த்தையை கத்துக்குருவானோ அப்படின்னு. அவனுக்கு பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் கேட்க முடியல. அப்படி வார்த்தைகளை சர்வசாதாரணமா பேசலாம். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நீங்க வீட்டுல பேசுறீங்களா, அல்லது வீட்டுல கேட்டுட்டும் பேசாம இருக்காங்களா? தையூஸ்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். யாரு பிள்ளைகளிடத்துல அருவருப்பான விஷயங்களை பார்த்து கண்டிக்கவில்லையோ மோசமாக அல்லாஹ் தஆலா அவர்களை வர்ணிக்கிறான். அந்த பெற்றோர்களை, அந்த தகப்பனை, அந்த வீட்டில் கூட காக்காவா இருக்கலாம், லாத்தாவா இருக்கலாம், யாரோ அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை பிள்ளைகிட்ட ஒரு அருவருப்பான அசிங்கமான மார்க்கம் தடை செய்த ஒரு விஷயத்தை பார்த்து அதை கண்டிக்காம இருக்காங்கன்னா அல்லாஹ் தஆலா அவர்களை மோசமான முறையில வர்ணிக்கிறான். அவர்கள் தையூஸ் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த ஒரு நிலைமை, அவங்க ஒருவேளை நீங்க வீட்டுல அந்த மாதிரிலாம் பேசுறது இல்லையா, அல்லது வீட்டுல பேசியும் அவங்க கண்டுக்கிறது இல்லையா அப்படின்னு தெரியல. வெளியே வந்துட்டோம், கேம் விளையாடுறோம், பசங்களோட நான் இருக்கேன், வாலிபால் விளையாடுறேன், கிரிக்கெட் விளையாடுறேன், ஃபுட்பால் விளையாடுறேன், அவனை பார்த்து அப்படி திட்டுறது, இவனை பார்த்து இப்படி திட்டுறது, அந்த பக்கம் அவனை எப்படி அல்லாஹ் தஆலா வெறுக்கிறாங்கிறத அந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும்
உங்க வாயில இருந்து ஒரு அசிங்கமான வார்த்தை வெளியே வருது அப்படின்னா உம்மா இல்ல, வாப்பா இல்ல, ஃப்ரெண்ட் இல்ல, அல்லாஹு தஆலா வெறுக்கிறான். மறுமையை நம்பி இருக்கான். அப்படித்தானே? யாருக்காவது இங்க மௌத்தா போக மாட்டோம், நாளைக்கு மறுமையில எழுப்பப்பட மாட்டோம்ன்ற நம்பிக்கை யாருக்காவது இருக்கா? மௌத்தா போக மாட்டேன் நீங்க யாராவது சொல்றியா? கைத்துக்கு பாப்பா, நான் மௌத்தா போக மாட்டேன், எனக்கு மறுமையில கேள்வி கணக்கெல்லாம் கிடையாது, நான் மறுமையில எழுப்பப்படலாம் மாட்டேன், அல்லாஹ்வால என்னை எழுப்பலாம் முடியாது, யாராவது சொல்றியா? இல்ல. அப்படித்தானே? சொர்க்க நரகம் இல்லைன்னு யாராவது சொல்றியா? கைத்துக்கு நரகம் இருக்குதானே? பாவம் செஞ்சா கிடைக்கும் தானே? அப்ப இந்த வார்த்தை பேசும்போது உனக்கு அது ஞாபகம் வரணும். அசிங்கமான வார்த்தை வாயில நினைக்கும் போது, சொல்லாத நினைக்கும் போது உனக்கு அது ஞாபகம் வரணும். ஐயா, அல்லாஹ் தஆலா இதை வெறுக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் இதை வெறுக்கிறாங்க, அல்லாஹ் தஆலா இதை இப்படி நான் பேசுறேன்னா எனக்கு நரகம்னு சொல்றான் என்ற ஒரு சிந்தனை உனக்கு வரணும். என்ற ஒரு சிந்தனை. இதெல்லாம் நீ இப்படி பேசிக்கிட்டு நீ விளையாண்டன்னா உனக்கு வெளியே, வீட்டை விட்டு வெளியே போறதே உனக்கு ஹராம் தான். நீ வெளியே போய் நான் வாலிபால் விளையாடுவேன், அந்த நேரத்துல இந்த மாதிரி வார்த்தை பேசுவான் அப்படின்னா நீ வீட்டை விட்டு வெளியே போறது உனக்கு ஹராம். நீ வீட்டுக்குள்ளேயே நான் ஃபுட்பால் விளையாடும்போது இந்த மாதிரி அசிங்கமான வார்த்தை பேசுவேன் அப்படின்னா நீ வீட்டை விட்டு வெளியே போவாத, உனக்கு வீட்டை விட்டு வெளியே போறதே உனக்கு ஹராம் தான். இந்த மாதிரி கேம என்ன சொல்றாங்க? ஹராம். நீ அந்த வார்த்தைகள், அந்த மாதிரி வார்த்தைகள் நீ பயன்படுத்துற, அசிங்கமான வார்த்தைகள் பயன்படுத்துற, அசிங்கமான செயல்கள் அங்க செய்யற அப்படின்னா அந்த கேம் உனக்கு ஹராம். புரிஞ்சா? அது வாலிபாலா இருக்கலாம், ஃபுட்பாலா இருக்கலாம். ஃபுட்பால், வாலிபால்லாம் யதார்த்தத்துல அனுமதி தான், அதெல்லாம் உடம்புக்கு வலு சேர்க்கக்கூடிய, ஆரோக்கியம் தரக்கூடிய விஷயம், நல்ல விஷயம், அதெல்லாம் அனுமதி தான். எப்ப அது ஹராம்? கெட்ட வார்த்தைகள் அந்த இடத்துல பயன்படுத்தும் போது, கெட்ட செயல்கள் அந்த இடத்துல உருவாகும் போது அது என்னவாகுது? ஹராம் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப இது இல்லாம, இந்த முதல்ல நம்ம சொன்ன அந்த ஹராமான கேம் இல்லாம, அதே மாதிரி ஹராமான விஷயங்கள் வந்து சேரக்கூடிய, எப்படி இந்த படம் வரைவது, மியூசிக் வச்சு விளையாடுறது, அதே மாதிரி கெட்ட வார்த்தைகள், கெட்ட செயல்களோட இருக்கக்கூடிய விளையாட்டுகள், இதெல்லாம் இல்லாம இருக்கக்கூடிய மற்ற விளையாட்டுகள் எல்லாம் இதுதான் அனுமதிக்கப்பட்டது. சரியா? அதை ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனா அனுமதிக்கப்பட்ட விளையாட்டுலையும் இப்ப வாலிபால் உதாரணத்துக்கு எடுத்துக்கோ, நம்ம ஊர்ல அதிகமா இருக்கிறது வாலிபால் தான், அதனால உதாரணத்துக்கு அதை சொல்றேன். வாலிபால்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அனுமதி தான், அது எந்த தடையும் இல்லை. ஆனால் இஸ்லாம் அதற்கு சில நிபந்தனைகளை கொடுக்குது. வாலிபாலா இருந்தாலும் அது நல்ல கேம் தான், அனுமதிக்கப்பட்ட கேம் தான், உடலுக்கு ஆரோக்கியம் அளிக்கக்கூடிய கேம் தான் அப்படின்னாலும் இஸ்லாம் அந்த இடத்துல என்ன செய்யுது? ஒரு நிபந்தனைகளை போடுது. இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கணும், இதெல்லாம் அதுக்குள்ள. அதனாலதான் ஆரம்பத்திலேயே நான் உங்களுக்கு ஒரு முன்னுரையை வச்சுட்டு உள்ளக்க வந்தேன். என்னது? இஸ்லாம் எல்லாத்தையும் வரையறுத்து சொல்லுது. இங்க நீங்க என்ன நடக்குது? என்ன வாலிபால் விளையாடுறோம், அதுலயும் போட்டுக்கிட்டு இதை செய்யக்கூடாது, அப்படிதான். சொர்க்கத்தை நீ ஆதரவு வைத்தவனாக அந்த உலகத்தில் நீ வாழ்ற அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும். சொர்க்கத்தை எதிர்பார்த்து, சொர்க்கத்தை ஆசை வச்சு, சொர்க்கத்துடைய இன்பங்களை எதிர்பார்த்து நீ இந்த உலகத்தை வாழ்ற அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை இஸ்லாம் என்ற அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கணும், குர்ஆன் ஹதீஸுக்குள்ளதான் இருக்கணும். இல்ல நான் எப்படி வேணா இருப்பேன், கேம்ல அப்படிதான் இருக்க முடியாதுன்னா ஒரு முஷ்ரிக்கு தான் அப்படி இருப்பான். ஒரு காஃபிருடைய வாழ்க்கை தான் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கும். குர்ஆன் ஹதீஸுக்கு வெளியே நான் என்ன வேணா செய்வேன், என்ன வேணா பேசுவேன், நான் விளையாடும் போது எனக்கு யாரும் தடையெல்லாம் சொல்லக்கூடாது, நான் என்ன எனக்கு சந்தோஷமா இருக்கோ அதை நான் செஞ்சு விளையாடுவேன் என்று யாருடைய வார்த்தை தான் இருக்கும்? ஒரு காஃபிருடைய, ஒரு முஷ்ரிக்குடைய வார்த்தை தான் இருக்கும். ஒரு முஸ்லிமுடைய மறுமையை நம்பிக்கை கொண்ட, சொர்க்கத்தை ஆசை வச்ச, நரகத்தை பயந்த, கபருடைய வாழ்க்கையை பயந்த ஒரு முஸ்லிமுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? இஸ்லாம் எனக்கு இதையெல்லாம் தடை செஞ்சிருக்கா, அதையெல்லாம் நான் விட்டு தூரமாகி வாழ்றேன். அந்த விளையாட்டுக்குள்ளேயும் இஸ்லாம் எனக்கு இதையெல்லாம் நிபந்தனையா வச்சிருக்கா, இதெல்லாம் விளக்கிக்கிறேன், இதெல்லாம் நான் தவிர்த்துக்கிறேன் என்ற எண்ணத்துக்கு தான் வரணும். சரிங்களா? சரி, என்னென்ன நிபந்தனைகள் வைக்குது அப்படின்னா இஸ்லாம், முதலாவதா நீ அனுமதிக்கப்பட்ட விளையாட்டுகளாக இருந்தாலும் அதுல என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த பெட் பண்றது, சூதாட்டம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. எந்த அடிப்படையில் இருந்தாலும் சரி. நம்மள்ட்ட எப்படி சூதாட்டம் இருக்கும்னா, கேம் முடிஞ்சோன்னா நீ தோத்தினா டீம்ல இருக்க 6 பேருக்கும் ஜூஸ் ஒன்று வாங்கி தந்துடணும். ஆளுக்கு ஒரு இருக்கா இல்லையா? அப்படிதானே? ஆளுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி தந்துடணும். காசா இருந்தாலும் சரி, அது வேற எந்த பொருளாக இருந்தாலும் சரி, சாப்பாடு எதுவாக இருந்தாலும் என்ன இருக்கக்கூடாது? பெட்டிங் இருக்கக்கூடாது. பெட்டிங்னா என்ன? இந்த பக்கம் விளையாடுறாலும் அந்த பக்கம் விளையாடுறாலும் நீ தோத்தனா எனக்கு இதை செய்யணும், நான் தோத்தனா உனக்கு அதை செய்யணும். ஒரு 500 ரூபாய் பெட் அப்படின்னா நீ தோத்தா 500 ரூபாய் தந்துருவேன், நான் தோத்தா உனக்கு 500 ரூபாய் தந்துருவேன். இது பேர் என்னது? பெட்டிங். இது காசா இருந்தாலும் சரி, ஜூஸா இருந்தாலும் சரி, திங்கிற பொருளா இருந்தாலும் சரி, வேற எந்த பொருளா இருந்தாலும் சரி. தோத்தா ஒரு வாலிபால் வாங்கி தரணும்னு சொன்னாலும் சரி, தோத்துட்டா ஒரு நீ தோத்தாலும் நான் தோத்தாலும் ஒரு கிரிக்கெட் பால் வாங்கி தரணும்னு சொன்னாலும் சரி, ஒரு பேட் வாங்கி தரனாலும் சரி, எதை சொன்னாலும் என்னதுதான்? இந்த பெட்டிங் என்பது ஹராம். ஆனா தனியாக ஒரு நபர் அவரா வந்து 2 டீம் விளையாடுது, ஜெயிக்கிறவங்களுக்கு நான் இதை பரிசா தரேன் அப்படின்னு சொன்னா அது வேற, அது பெட்டிங் கிடையாது.
சரியா? அவரா ஒரு ஆள் வர்றாரு, நம்ம விளையாடுறத பாக்குறாங்க, ஒரு அவங்களா வந்து இந்த மாதிரி ஜெயிக்கிற ஒரு டீமுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஏதாவது செய்யறேன், நான் உங்களுக்கு ஒரு வாலிபால் வாங்கி தரேன், நான் உங்களுக்கு ஒரு பேட் வாங்கி தரேன்னு ஜெயிக்கிறவங்களுக்கு சொல்றாங்கன்னு வைங்களேன். அது பெட்டிங் கிடையாது, அது வேற, அது கூடும். எப்ப கூடாது, அது எப்ப ஹராம் ஆகுது? ரெண்டு டீமும் நான் தோத்தன்னா நான் இதை தருவேன், நீ தோத்தன்னா நீ தரணும், இப்படி ரெண்டு பெட்டிங் பண்ணி விளையாடுறதுக்குதான் இல்லையா, இது ஹராம். சரியா? இது ஹராம், முதல் விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க, இந்த தெருவில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் கஷ்டத்தை கொடுத்துட்டு விளையாடுறது. இங்க போய் வெளியே கேட்க ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு இடம் கிடைச்சா போதும், கம்பை ஊண்டிடுவோம், கயிறை கட்டிடுவோம். கொஞ்சம் இடம் கிடைச்சா நம்மளுக்கு போதும், என்ன செஞ்சிருவோம், கம்பை ஊண்டிடுவோம், கயிறை கட்டிடுவோம். அது அவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா, அவங்களுக்கு தொல்லையா இருக்கா, நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சாதாரணமான விஷயமா இருக்கும். இதெல்லாம் ஒரு பால் விளையாடும் போது கம்பியில வந்து படதான் செய்யும், பால் விளையாடும் போது ஜன்னல்ல வந்து படதான் செய்யும், பால் நாங்க விளையாடும் போது உங்களுக்கு நாங்க கத்திக்கிட்டு தான் இருப்போம், சத்தம் கேட்கதான் செய்யும் அப்படின்னு நம்மளுக்கு அது சர்வ சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கலாம். நம்மளுக்கு அது ஒரு சாதாரணமான விஷயமா, இதை இவ்வளவு பெருசுக்கு பேசுற நம்மளுக்கு அப்படிதான் தோணும். அவங்க வந்து வெளியே ஒரு அந்த வீட்டுல உள்ள ஒரு லேடி பொம்பளை வந்து நம்ம திட்டும் போது, அந்த லாத்தா வந்து திட்டும் போது நம்மளுக்கு என்ன இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதுக்கு போய் இப்படிலாம் கத்திக்கிட்டிருக்கிறாங்களே அப்படின்னு நம்மளுக்கு தோணதான் செய்யும். அதன் மூலமாக என்ன கஷ்டத்தை அடைஞ்சாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க வீட்டுல சின்ன புள்ள தூங்கிட்டு இருக்கும், அவங்க வீட்டுல சின்ன பிள்ளை தூங்கிட்டு இருக்கும், அவங்க வீட்டுல வயசான ஆள் இருப்பாங்க, வீட்டுல வயசான ஆள் இருப்பாங்க, அவங்க வீட்டுல படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருப்பாங்க. நீங்க போய் கத்திக்கிட்டு வாழை கொண்டு அந்த வீட்டுல கிரில்ல ஓங்கி அடிச்சுக்கிட்டு ஹா ஹூன்னு கிடந்துகிட்டு இருந்தா அது அவங்களுக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு உங்க இடத்துல இருந்து பார்த்தா தெரியாது, அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தெரியும். இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும். நாங்க சின்ன பசங்க தான், இதை சிந்திச்சு நம்முடைய செயல்பாடுகளை நம்ம மாத்திக்கணும். புரிஞ்சுச்சா? அதுக்காக சொல்லப்படுறது. அவங்களுக்கு தான் தெரியும் நீங்க செய்யற விஷயத்தின் மூலமாக அவங்க எந்த அளவுக்கு நோவினப்படுறாங்க அப்படின்னு. அந்த புள்ளைய கஷ்டப்பட்டு 2 மணி நேரமா அந்த புள்ள அழுது வடிச்சு அந்த புள்ளைய கொஞ்ச நேரம் படுக்க போட்டுப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு, உங்க வீட்டுல சின்ன பிள்ளைகளோ உங்க ஆத்தாமாரோ யாராவது மாமிமாரோ வச்சு வளர்த்துருந்தாங்கன்னா அதை நீ பார்த்துருந்தன்னா உனக்கு தெரியும். 2 மணி நேரம் அந்த புள்ளைய கஷ்டப்பட்டு வச்சு அப்பதான் அந்த புள்ள கண் அசந்து தொட்டில போடுவாங்க படுக்கிறதுக்கு. ஊன்னு கிடக்கும் நீ வந்து கத்துறதுல விளையாட ஆரம்பிச்சதுல எப்படி இருக்கு அந்த தாய்க்கு யோசிச்சு பாரு. அந்த நேரத்துல அந்த லாத்தா வெளியே வந்து உன்னை திட்டுவாங்களா மாட்டாங்களா? யதார்த்தமா இல்லையா? அந்த நேரத்துல அங்க வீட்டுல இருக்கக்கூடிய காக்கா வந்து உன்னை அடிக்க வருவாரா இல்லையா? யதார்த்தமா இல்லையா? அந்த இடத்துல இருந்து நீ யோசிச்சு பாரு. அந்த பிள்ளை அப்பதான் படுக்க, வயசான ஒரு பொம்பளை இருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி என்னமா இப்படி கத்துறாங்க, ஒரு மாதிரியா தலைலாம் வலிக்குதுமா அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எப்படி இருக்கும்? 70 வயசுல ஒரு பொம்பளை வீட்டுல இருக்காங்கன்னு வைங்களேன், ஒரு உம்மமா வீட்டுல இருக்காங்கன்னு வைங்க, நல்லம்மா வீட்டுல இருக்குது, நீங்க போய் இப்படி கத்தி விளையாண்டுகிட்டு இருக்கீங்க சைட்ல நின்று நம்ம ஒரு கம்பா கட்டி அந்த இடத்துல கத்தி விளையாண்டுகிட்டு இருக்கோம். அது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அவங்களுக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதனாலதான் அல்லாஹு தாலா சொல்றான், அநியாயம் செய்யப்பட்டவர்களுடைய அந்த பிரார்த்தனையை நீங்க பயந்துக்கிறீங்க. இந்த அநியாயத்துடைய அளவுகோல் வந்து என்ன தெரியுமா? அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்களோ அதுதான் அநியாயத்துடைய அளவுகோல். அநியாயம் அப்படின்ற ஒண்ணு இஸ்ரேல் பாவம் போட்டுட்டு இருக்காங்கல்ல, இதுதான் அநியாயம். இது மட்டும் அநியாயம் கிடையாது. அநியாயம் இழைக்கப்படக்கூடியவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்களோ அதுதான் அநியாயம். அதை பொறுத்துதான் அநியாயம். பேசுறது சொல்றது புரியுதா? இப்ப இஸ்ரேல் வந்து பாம்பு போடுறாங்க, அதன் மூலமாக அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து வேதனை அடைகிறாங்க, இது பெரிய அநியாயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்க செய்யக்கூடிய எந்த விஷயங்கள் இருக்கா இல்லையா, இதன் மூலமாக அந்த வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள் வயசானவங்க எல்லாம் வேதனைப்படுறாங்கல்ல, இது அதை விட பெரிய அநியாயம். இது அதை விட பெரிய அநியாயம். அந்த இடத்துல அவர்கள் மனசு நொந்து போய் ஒரு வார்த்தை உங்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்துல கேட்டா அல்லாஹ்விற்கும் அந்த பிரார்த்தனைக்கும் நடுவுல எந்த ஒரு திரையும் கிடையாது. அல்லாஹுக்கு அந்த பிரார்த்தனைக்கும் நடுவுல எந்த ஒரு திரையும் கிடையாது. அல்லாஹு தாலா அதை உடனே ஏத்துக்கிறான். அல்லாஹு தாலா அந்த பிரார்த்தனையை உடனே ஏத்துக்கிறான். இந்த பிரார்த்தனையை நீங்க பயந்துக்கிறீங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இத்தகு தாவத்தல் மதுலும், இந்த அநியாயம் செய்யப்பட்ட அந்த பெற்றோர்களுடைய பிரார்த்தனையை நீங்க பயந்துக்கிறீங்க. அப்ப நம்ம இந்த மாதிரி போய் விளையாடுறதன் மூலமாக அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுத்து, அடுத்தவங்களுக்கு துன்பப்படுத்தி, அவங்களுக்கு வேதனைப்படுத்தி, இந்த மாதிரி ஒரு இடத்துல என்ன இருக்கக்கூடாது. நம்மளுடைய விளையாட்டு கிரவுண்ட்ல வந்து விளையாடு, தாராளமா இங்க மைஃபால வந்து விளையாடு, தக்கியால போய் விளையாடு, மரமேட்டில் போய் விளையாடு, அல்லது கிஷ்கிந்தால போய் விளையாடு, உனக்கு எங்க விசாலமா இடம் இருக்கும், அல்லது வீட்டு பக்கத்திலேயே தெருவுக்குள்ளேயே கொஞ்சம் பெரிய இடமா இருக்கு, ஒரு 4-5 வீடு கட்டக்கூடிய அளவுக்கு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல கட்டுறோம், அப்படி கட்டி விளையாடுற அந்த இடத்துல விளையாடுறதுலாம் பிரச்சனை இல்லை. அது இல்லாம அல்லது நான் விளையாடுறேன், எந்த பிரச்சனையும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இல்லை, நான் விளையாடுறேன், ஒரு இடத்துல நாங்க விளையாடுறோம்,
பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குலாம் நாங்க எந்த தொந்தரவும் கொடுக்கறது இல்ல. அவங்க எங்களை திட்டினதும் கிடையாது, ஏன் இங்க விளையாடுறேன்னு எங்களை சபிச்சதும் கிடையாது, இங்க விளையாடக்கூடாதுன்னு எங்களோட சண்டைக்கு வந்ததும் கிடையாது. அப்படி இருந்தா பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி இருந்தா நீ எந்த தொல்லையும் கொடுக்கல அப்படின்னா பிரச்சனை இல்லை. தொல்லை கொடுக்குற, நீ தொல்லை கொடுக்குற, கஷ்டப்படுத்துற, அவங்க அவங்க மனசு நொந்து போய் திட்டிட்டு போறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல நீ விளையாடுவது ஹராம். விளையாடுவது அந்த மாதிரி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி விளையாடுவது என்பது ஹராம். இது ஒண்ணு. அடுத்ததா ஆண்கள் பெண்கள் கலப்பு, அதாவது இப்ப ஸ்கூல்லலாம் நடக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி விஷயம். ஆண்களும் பெண்களும் கலந்து விளையாடக்கூடிய இருக்கும், அது குறைவாக இருக்கலாம். பட் அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் அது என்னதுதான் டோட்டலா ஹராம். ஆண் பெண் கலக்கக்கூடிய விஷயம் அது எதுவாக இருந்தாலும் சரி. மார்க்க நிகழ்ச்சிக்காக நீங்க ஆணும் பெண்ணும் கலக்கிறதையும் மார்க்கம் ஒத்துக்கல. மார்க்க நிகழ்ச்சி, நாங்க ஒரு தர்பியாக்காக வந்திருக்கோம், நாங்க கல்வி அமருக்காக வந்திருக்கோம். நீ எந்த அமருக்காகவும் வா, ஆண் பெண் கலப்பங்க இருக்கக்கூடாது, தனித்தனியா ஆக்கிக்க. தொழுகைக்காக பள்ளிக்கு வந்தாலே சகாபிய பெண்மணி அல்லாஹ் எப்படி சொல்றாங்க, சகாபிய பெண்மணிகள் சோத்தை உரசிக்கிட்டு போவாங்க. எப்படி அவங்களுக்கு ஆண் பெண்கள் நீங்க கலக்காதீங்க, உங்களை நீங்க தனியா பிரிச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சகாபிய பெண்மணிகள் ஆண்களை விட்டு ஒதுங்கி சோத்தை உரசிக்கிட்டு போனாங்க அப்படின்னு வருது. அப்ப ஆண்கள் பெண்கள் கலக்கக்கூடிய இடம் சரியா. பொம்பளை பிள்ளைகளும் ஆம்பளை பசங்களும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல விளையாடக்கூடியது விளையாட்டு மட்டும் இல்லை, இதுல எந்த விஷயமா இருந்தாலும் ஹராம் தான். ஆண் பெண்ணு கலக்கக்கூடியதுல எந்த விஷயம் வந்தாலும் ஹராம் தான். அது நீங்க யோசிச்சுக்கிறீங்க, நம்ம ஊர்ல என்னென்னலாம் நடக்குது, அதுல எங்கெங்கெல்லாம் போகலாம். இப்ப நம்ம வெளியவே போக முடியாது, வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், வீட்டுக்குள்ளதான் இருந்தாகணும். நீ அப்படிதான் இருந்தாகணும். நீ ஹராமான விஷயத்தெல்லாம் தவிர்த்துக்கணும் அப்படின்னா உனக்கு அதுதான் வழி, வேற வழியே கிடையாது. வேற ஒண்ணு இந்த ஊரை திருத்தி எடுக்கணும், இந்த ஊரை போட்டு அடிச்சு நொறுக்கி திருத்தி உனக்கு இதுதான் வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும். நீ ஒரு பொம்பளை பிள்ளையா, உனக்கு இதுதான் லிமிட். நீ ஒரு ஆம்பளை பையனா, உனக்கு இதுதான் லிமிட். நீங்க பெற்றோர்களா, உங்களுக்கு இதுதான் இப்படிதான் வாழ்க்கை என்று போட்டு திருத்தி சொல்லி கொடுத்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா வெளியே வர முடியும். அது வரைக்கும் ஆண்கள் பெண்கள் கலப்பு இருக்க ஒட்டுமொத்த அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும், ஆண் பெண் கலப்பு இருக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, சரியா, அது என்னது ஹராம் தான். அந்த அடிப்படையில கேம் என்று வரும்போதும் விளையாட்டு என்று வரும்போதும் ஆண் பெண் கலக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தா அது என்னது ஹராம். சரியா. சரி, இப்ப அடுத்தது என்னன்னா இந்த ஆன்லைன்ல விளையாடக்கூடிய கேம், அதை பத்தி நம்ம கொஞ்சம் சொன்னோம். ஆன்லைன்ல விளையாடக்கூடிய கேம் முதல் விஷயம், அதால எந்த பயனும் கிடையாது, அதால எந்த பலனும் கிடையாது. உனக்கு உடல் ரீதியாகவும் அது எந்த பலனும் கிடையாது, உனக்கு சிந்தனை ரீதியாகவும் அது ஏதாவது நல்லது கிடைக்குமா அப்படின்னு கேட்டா எந்த ஒரு நன்மையும் அதால தர முடியாது. அதனால எந்த ஒரு நன்மையும் உனக்கு கிடையாது, நேரம் மட்டுமே வேஸ்ட் ஆகும் உனக்கு. நான் இதை ஆரம்பத்திலேயே சொன்னேன், அதுக்காக பெரிய அளவுல நேரத்தை ஒதுக்கி அதுக்காகவே சிந்திச்சு அதுக்காக மஷூராலாம் பண்ணக்கூடிய கூட்டம் எல்லாம் இருக்கு. பையனெல்லாம் ஒன்னா உட்காந்து என்ன பண்ணா எப்படி ஜெயிச்சா, ஏன்னா டீமா விளையாடக்கூடிய கேம் எல்லாம் இருக்குல்ல, 4-5 பேரா சேர்ந்து ஒரு டீம் சேர்ந்து விளையாடுறோம். அவங்க 4 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்றோம், நீ என்ன இடத்துல விளையாடுற, நீ எப்படி பண்ற, நீ இதை பண்ணு, நான் அதை பண்றேன், எனக்கு அப்படி இருக்கும்போது நீ இப்படி இரு என்றெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ணி அதுக்காக எல்லாம் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய நிலைமையில என்ன இருக்கு கேமிங். இது டோட்டலா மொத்தமா இதை தவிர்த்துடணும். இந்த கேமை இப்படி 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 போயிட்டு இருக்குல்ல, இந்த மாதிரி நீ அந்த நேரத்துல நீ படிக்கலாம், பூமரா பேச நினைக்க வேணாம். நீ அந்த நேரத்துல நீ வெளியே போ, நீ பசங்களோட வெளியே போ, சைக்கிள் ஓட்டு, பசங்களோட ஜாலியாயிரு, வீட்டுல படுத்து தூங்கணும்னு நினைச்சா, அல்லது போன்லயே வேற ஏதாவது பண்ணு, போன்லயே வேற ஏதாவது பண்ணு. இந்த கேம்ன்ற பேர்ல 24 மணி நேரத்தையும் திண்டு நாசமாக்கக்கூடிய அந்த வேலையை செய்யாத ஒண்ணு. அதே மாதிரி அடுத்ததா இந்த ஹராம் என்கிற லிஸ்டுக்குள்ளே, அதாவது இந்த விஷயம் இருந்தா இந்த கேம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அடுத்ததாக பார்க்கக்கூடிய விஷயம் அதிகமான நேரத்தை திங்கிறது. இப்ப விளையாட்டு பொழுதுபோக்கு அப்படின்னா சாயந்தர நேரத்திலயோ அல்லது காலை நேரத்திலயோ ஒரு 1 மணி நேரம் விளையாடலாம், ஒரு 1.5 மணி நேரம், அரை மணி நேரம், இந்த மாதிரி இருக்கணும். அதிகமான நேரத்தை திங்கக்கூடிய வடிவத்தில் இருக்கக்கூடாது. படிப்பை விட்டுட்டு வேலை பார்க்கக்கூடிய ஆளா அந்த வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு எந்த விஷயமும் செஞ்சு கொடுக்காம தனக்குத்தானே எந்த விஷயமும் செய்யாம எல்லாத்தையும் விட்டுட்டு எதுலயே போகும் கேம், எல்லாமே விளையாட்டு. இந்த மாதிரி அதிகமான நேரத்தை திங்கக்கூடியவர்கள் 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்தா நிறைய கேஸ்ல இப்படி வந்திருக்கு. எப்படியே உட்காந்தே இருந்ததுனால, இப்படி போனை பார்த்துக்கிட்டே இருந்ததால, இப்படி படுத்து விளையாண்டுக்கிட்டே இருந்தனால உடம்புல எந்த பிரச்சனை, கேன்சர், இப்படி ப்ராப்ளம் அப்படி ப்ராப்ளம். காரணம் என்ன, அப்படியே ஒரே இடத்துல 4 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படியே இருந்து விளையாண்டது. காரணம் என்னது, அப்படியே இருந்து அந்த விளையாட்டை விளையாண்டு முடிச்சு
எல்லாம் செஞ்சு முடிச்சது. அதனாலதான் இந்த மாதிரி அதிகமான நேரத்தை எடுத்துக்கக்கூடிய விஷயமா, நேரத்தை திங்கக்கூடிய வடிவத்தில் இருந்தாலும் என்னதுதான் அந்த கேமு தடுக்கப்பட்டது. அடுத்ததா மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த விளையாட்டு என்ற பெயர்ல அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்ய முடியாம அந்த கேம் நம்மளை ஆக்குதுன்னா அது எந்த கேமா இருந்தாலும் அது ஹராம். சரியா? நீ விளையாண்டுட்டு இருக்க, வாலிபால் விளையாண்டுட்டு இருக்க, மகரிபுக்கு பாங்கு சொல்லுது, என்ன செய்யணும்? தூக்கி வீசிட்டு எங்க வந்துடணும்? பள்ளிக்கு வந்துடணும். நீ அதை விட்டுட்டு தொடர்ச்சியா விளையாண்டுட்டு இருக்க, பாங்கு சொல்லி முடிச்சிச்சு, விளையாட்டு. இகாமத்து சொல்லப்படுது, விளையாட்டு. தொழுகை நடக்குது, அல்ஹம்து சூரா ஓதப்படுறது, காதுல உழுவுதி, பள்ளியில தொழுவப்படுறது, இங்க விளையாட்டு. இந்த கேம் என்னது? ஹராம். அல்லாஹு தாலா ஆக்கிய கடமைய நிறைவேற்றப்பட்டு கொண்டு இருக்குது. ஒரு கூட்டம் அந்த கடமையை நிறைவேற்றிட்டு இருக்கு. இங்க எல்லாம் 10 வயசுக்கு மேல உள்ளவங்க தானே, எல்லாருமே 10 வயசுக்கு மேல உள்ளவங்க அப்படித்தானே. ஒவ்வொரு வக்தும் கடமை. ஒரு நாளைக்கு 5 வக்துல ஒவ்வொரு வக்தும் கடமை. ஒவ்வொரு வக்துக்கும் பதில் சொல்லணும். நாளைக்கு நல்லா தெரிஞ்சுக்க, நல்லா புரிஞ்சுக்க. இதுக்கப்புறம் இந்த விஷயத்த உனக்கு வேற யாராவது இதே மாதிரி சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியாது. இந்த விஷயத்த இதே மாதிரி உங்க பெற்றோர்களோ அல்லது வேற யாருமோ இதே மாதிரி அடிச்சு சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியாது. நல்லா கேட்டுக்க. ஒவ்வொரு வக்தும் உன் மேல கடமை. ஒவ்வொரு வக்தும் அல்லாஹ் தாலா ஒவ்வொரு வக்தையும் விசாரிப்பான். ஒவ்வொரு நாளுடைய லொஹர் தொழுகை, அஸ்ர் தொழுகை, மகரிப் தொழுகை, இஷா தொழுகை, ஃபஜ்ர் தொழுகை, ஒவ்வொரு தொழுகையும் அல்லாஹ் தாலா விசாரிப்பான். பதில் சொல்லியே ஆகணும். சொல்லாம காலை நவத்த முடியாது. நாளைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தாலா விசாரிக்கக்கூடிய விஷயங்களில் முதல் விஷயம் தொழுகை, ஸலா. தொழுகை சரியா இருந்தாதான் மற்ற விஷயங்கள் எல்லாம். தொழுகை சரியா இருக்கா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மற்ற எல்லாம் அவனுக்கு சரியா இருக்கு. 5 வக்து கரெக்டா தொழக்கூடிய ஆளுக்கு அவனுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் அழகா, அவன் மற்ற கடமைகளா எல்லா விஷயங்கள்லயும் அவன் கரெக்டா இருப்பான். உனக்கு தொழுகை சரியா இல்லையா, நீ வேற எதுலயும் எப்படி இருந்துட்டு போ. நாளைக்கு மறுமையில முதல் கேள்வி இதை பத்தி தான். நாளைக்கு மறுமையில முதல் கேள்வி உனக்கு இதை பத்தி தான். இதை நீ சொல்லாம, இதுக்கு நீ கரெக்டா அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லாம தொழுதியா? தொழுதையா? அல்லாஹ் நான் எல்லா வக்துமே கரெக்டா நான் தொழுதேன், எல்லா வக்தும் நான் பள்ளிக்கு வந்து இமாமுக்கு பின்னாடி நின்று என்னுடைய தொழுகையை நான் நிறைவேற்றினேன் அப்படின்னு நான் சொல்ல முடிஞ்சா நாளைக்கு மறுமையில் நீ வெற்றி அடையலாம். இல்ல எல்லாம் நான் தொழுவல ஏன் அந்த நாள் ஒவ்வொரு தொழுகையும் அல்லாஹ் தஆலா கேட்பான். நீ 10 வயசு அடைஞ்சதுல இருந்து நீ மௌத்தா போற அந்த கடைசி நீ ஒரு 5 மணி ஈவினிங் 5 மணிக்கு நீ மௌத்தா போற அப்படின்னா 4:30 மணிக்கு 4 மணிக்கு அந்த அசர் தொழுகையும் உன் மேல கடமை. நீ படுத்த படுக்கையில கிடந்தாலும் தொழுகை கடமை. நீ இப்ப நல்லா ஜாலியா விளையாண்டுக்கிட்டு ஆரோக்கியமா இருக்கம்ல, அது 2வது வை. படுத்த படுக்கையில கிடந்தாலும் தொழுகை கடமை. உனக்கு தொழுகை எப்படி கடமை? பள்ளிக்கு வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துல பள்ளியில தொழ வைக்கக்கூடிய அந்த இமாமுக்கு பின்னாடி நின்று நான் தொழுகையை நிறைவேற்றணும். இதுதான் என் மேல கடமை. சரியா? இப்படிதான் கடமை. என்னால பள்ளிக்கு வர முடியல, என்னுடைய உடல் சூழ்நிலை என்னால பள்ளிக்கு வர முடியாம இருக்கு, நான் தொழுகையை விட்டுலாமா? விட முடியாது. என்ன செய்யணும்? வீட்லயே தொழு. என்ன செய்யணும்? பள்ளிக்கு வர முடியலையா, கால் உடைஞ்சு கிடக்குறியா, வீட்லயே நீ தொழு. உன்னால வீட்லயே நின்று தொழுவ முடியலையா? என்னால நின்று தக்பீர் கட்டலாம் நின்றுல கால போடுச்சு நின்று தொழுவும் இல்ல, சேர்ல உட்காந்து தொழுவு. நின்று தொழுவ முடியலன்னா சேர்ல உட்காந்து தொழுவு. சேர்ல உட்காந்து என்னால தொழுவ முடியாது, படுத்த படுக்கையாதான் நான் கிடக்குறேன், நீ படுத்தே தொழுவு. தக்பீர் மட்டும் கட்டு, தலையை மட்டும் திருப்பிக்க, ஓதக்கூடிய திக்ருகள் சூறாக்களை மட்டும் ஓதிக்க, இந்த அளவுக்கு மட்டும் தொழுவு. அதுவும் என்னால முடியாது. எனக்கு நான் ஒருத்தர் இப்படி இந்த உலகத்துல இருக்கேங்கிறது மட்டும்தான் எனக்கு சிந்தனை இருக்கு. என்னால கண் அசைக்க முடியாது, பதில் சொல்ல முடியாது, கையை அசைக்க முடியாது, பேசுறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, எதுவுமே என்னால செய்ய முடியாது. நடக்கிறதெல்லாம் தெரியும், இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சிந்தனை மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. சிந்தனையால தொழு. நீ ஒளி செய்ய வேணாம், நீ வாயால சூறாக்கள் ஓத வேணாம், நீ வாயால துவாக்கள் ஓத வேணாம், உன்னுடைய கையை கட்டி தக்பீர்லாம் கட்ட வேணாம், சிந்தனையாலேயே தொழு. நியத்தை வச்சுக்க, லோஹர் தொழுக, தக்பீர் கட்டுறேன், துவா ஓதுறேன், அல்ஹம்து சூரா ஓதுறேன், துணை சூரா ஓதுறேன், ருக்கு செய்யறேன், நியத்திலேயே நீ தொழுவு. இந்த அளவுக்கு தொழுகை கடமை. இந்த அளவிற்கு தொழுகை கடமை. சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, ஒரு வக்தா இருந்தாலும் பசங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க. சரியா? இதை நீ சரி பண்ணிட்டனா உன்னை மரணம் வரைக்கும் உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சரியாயிடும். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றவங்க உன்னைய படிக்க சொல்லலாம், நல்லா படிச்சாதான் நீ பெரிய ஆளாகலாம்னு சொல்லலாம், நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்லலாம், நல்ல காலேஜில் சீட்டுகள் எல்லாத்தையும் தூக்கி நீ ஓர வை, தொழு. உன்னுடைய தொழுகை சரியானா உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் உன்னுடைய மௌத்து வரை சரியாகும். இது நான் எழுதி தரேன், அல்லாஹ்வுடைய வாக்கு. நீ உன்னுடைய தொழுகையை நீ சரி செஞ்சினா, உன்னுடைய 5 வக்து தொழுகையை நீ சரி பண்ணிக்க, உன்னுடைய 5 வக்து தொழுகையை நீ சரி பண்ணிக்க, உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா சீராக்கி தருவான்.
அதுக்கு மேல உன்னுடைய படிப்பா இருக்கட்டும், உன்னுடைய வேலையா இருக்கட்டும், உன்னுடைய ஆரோக்கியமா இருக்கட்டும், எல்லாம் அல்லாஹ்வுடைய பொறுப்பு. எல்லாம் யார் ஒருத்த ஃபஜ்ர் தொழுகைய பள்ளியில வந்து தொழுகிறானா அவனுடைய அன்றைய நாளுடைய பாதுகாப்பு அல்லாஹ்வுடையது. அன்றைய நாளுடைய பாதுகாப்பு அல்லாஹ்வுடையது. அவன் பார்த்துக்குவான். அவன் வேற என்ன உனக்கு வேணும்? வேற யாருடைய பாதுகாப்பு வேணும்? அல்லாஹ் தஆலா நான் பார்த்துக்கிறேன் ஃபஜ்ர் தொழுகையை மட்டும் தொழு அப்படின்னு சொல்றான்னா வேற யாருடைய பாதுகாப்பு வேணும்? வேற யாருடைய உதவி வேணும்? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. 5 வக்து ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கான எல்லா விஷயத்தையும் அடக்கிய ஒரே விஷயம் அஸ்ஸலா. 5 வக்து தொழுக. 5 வக்து தொழுக. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அமல்கள்லயே மிகச்சிறந்த அமல், அமல்கள்லயே எந்த அமல் வேணா செய்யலாம். ஹஜ்ஜிக்கு போ, உம்ரா செய்ய, தான தர்மங்கள் செய்ய, எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரத்துல வச்சுட்டு அமல்கள்லயே சிறந்த அமல் அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தை தொழுவது. தொழுகைய அதான் கடமை. தொழுகை கடமை அப்படின்னாலும் எப்படி கடமைன்னு தெரிஞ்சுக்கணும். தொழுகை கடமை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, லொகர் தொழுக 1 மணிக்கா 2 மணிக்கு வந்து கட்ட 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 4 ரக்காத்து, டேப்ல தண்ணி திறந்தா தண்ணி ஓடுற மாதிரி சல்ல தொழில் முடிச்சு எந்திரிச்சு 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். இந்த மாதிரி தொழுகை கடமை இல்லை. இதை நான் கடமையை நிறைவேற்றிட்டேன்னு நீ சொல்லிக்கலாமே தவிர, அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன்ல சொல்றான்ல, அவர்கள் வந்து தங்களை முஃமின்கள் என்றெல்லாம் சொல்லிக்கல வேண்டாம், முஸ்லிம்னு வேணா நீ சொல்லிக்க. நீங்க அல்லாஹ் தஆலா சில அதாவது வெளிய அளவுல முழுமையாக ஈமான் கொள்ளாத மக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க முஃமின்லாம் உங்களை சொல்லிக்காதீங்க, முஸ்லிம்னு வேணா நீ சொல்லிக்க. ஏதோ லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வந்தவன் வேணா நீ சொல்லிக்க, முஃமின்லாம் நீ சொல்லாத அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த மாதிரி வந்தேன், கடமையை முடிச்சா இல்லையா? அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்க மாட்டான்ல, அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன்ல. இது இப்படி அல்ல தொழுகை கடமை. தொழுகை கடமை அப்படின்னா 1 மணிக்கு எனக்கு இகாமத்து அப்படின்னா 1 மணிக்கு நான் பள்ளியில இருக்கணும். அந்த பள்ளியில இருக்கக்கூடிய இமாமுக்கு பின்னாடி நின்று அந்த பள்ளியில இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரம், எந்த நேரத்துல இகாமத்து டைமிங் போட்டிருக்கோ அந்த நேரத்துல வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் எப்படி கடமை, எப்ப வேணா தொழுகலாம். அந்த வக்துக்குள்ள லொகர்ல இருந்து அசருக்குள்ள அந்த லொகர் தொழுகைய எப்ப வேணா தொழுகலாம், எங்க வேணா தொழுகலாம். இது எப்படி, இது யாரு கடமை? பொம்பளை பிள்ளைகளுக்கு வீட்டுல இருக்க லாத்தாமாரு உம்மாமாருக்கு தான் இப்படி கடமை. ஆம்பளைக்கு எப்படி கடமை? பள்ளிக்கு வந்து தொழுவணும். அதுதான் ஆம்பளைக்கு கடமை. ஆம்பளைக்கு அடையாளம் பள்ளி தொழுகை விஷயத்துல என்னது? பள்ளிக்கு வந்து தொழு. பள்ளிக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய இமாமுக்கு பின்னாடி நின்று அந்த குறிப்பிட்ட நேரத்துல என்னுடைய தொழுகையை நீ நிறைவேற்றணும். அதுதான் உனக்கு, நமக்கு யாரு கடமை? நமக்கு அப்படிதான் கடமை. எந்த நேரத்துல வேணா தொழுகலாம், எங்க வேணா தொழுகலாங்கிறது யாருக்கு கடமை? பொம்பளை பிள்ளைகளுக்கு கடமை. அது யாரு கடமை? பொம்பளை பிள்ளைகளுக்கு கடமை. அப்ப இதோ இந்த ஒரு விஷயத்தையும் நல்ல முறையில் தெரிஞ்சுக்கங்க. அப்ப முதலாவதாக விளையாட்டை பற்றிய ஒரு சில விஷயங்கள் எதெல்லாம் தடுக்கப்பட்டது, எதெல்லாம் நேரடியாக ஹராமாக்கப்பட்டது, அதை போக வேற வேற விஷயங்கள் எப்படியெல்லாம் ஹராமான விஷயங்கள் எல்லாம் விளையாட்டுக்குள்ள வரும் என்பதை பார்த்தோம். அதே மாதிரி அனுமதிக்கப்பட்ட விளையாட்டாக இருந்தாலும் அதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது, சூது இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய இடம் இருக்கக்கூடாது, அதுல இசை இருக்கக்கூடாது, அசிங்கமான வார்த்தைகள், அசிங்கமான செயல்பாடுகள் இதெல்லாம் இருக்கக்கூடாது என்பதையெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி மிக முக்கியமான விஷயமாக அந்த விளையாட்டு தொழுகையை விட்டு நம்மளை தூரப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடாது. தொழுகையை விட்டு நம்மளை தூரப்படுத்த இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடாது என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் ஆரம்பத்துல நம்மளுடைய நிய்யத்தா என்ன வச்சோமோ அதே கடைசியா கேட்ட விஷயங்களை எல்லாம் நானும் சரி நீங்களும் சரி ஒரு சில விஷயங்கள் மார்க்கத்துடைய ஒட்டுமொத்த குர்ஆன் ஹதீஸையும் நான் இங்க பேசிடல. இங்க பேசப்பட்டது மார்க்கத்துடைய ஒரு ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். அந்த ஒரு சில விஷயங்களை கேட்ட விஷயத்தை எல்லாம் வாழ்க்கையில் நம்ம அமல் செய்வதற்கு, நம்ம அந்த விஷயங்களை எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தோமோ அந்த விஷயங்களை எல்லாம் செய்யாமல் இருப்பதற்கும், எதையெல்லாம் கட்டாயமான முறையில கண்டிப்பா செய்யணும்னு பார்த்தோமோ அதையெல்லாம் சரியான முறையில செய்வதற்கும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.